ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிளைண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். கிளைண்ட்டுக்காக இந்த 60 சென்டிமீட்டர் பிளான்ட் டேங்க் வந்து 2 months பிஃபோர் வந்து பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த டேங்க்குக்கான மெயின்டெனன்ஸ்க்காக வந்திருக்கோம். இந்த டேங்க் வந்து கிளைண்ட் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. பிளான்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. இந்த டேங்க் எப்படி பண்ணோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வெல்கம் டு அமுதப்பா ஸ்கிப்ஸ். கிளைண்ட் வந்து ஆல்ரெடி ஃப்ளூவல் சாயில் ஆட் பண்ணியிருந்தாரு. கூடவே ஒரு ட்ரிஃப்ட்வுட், அப்புறம் பிளாக் லாவா ராக்கு, செயிரு ஸ்டோன் இதெல்லாமே வச்சுருந்தாரு. டேங்க் வந்து ஃபில் பண்ணிவிட்டு 1 month வந்து டார்க் ஸ்டார் மெத்தடில் வந்து டேங்கை ரன் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஸ்டேஜில் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணார். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட்வுட் ஃபுல்லாக மாஸ் வரணும், அப்புறம் கார்பரேட் பிளான்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ரெட்டு அண்டு க்ரீன் பிளான்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த டேங்க்கில் வந்து ஸ்கேப் பண்ண போகிறோம். ட்ரிஃப்ட்வுட் வந்து 1 month ஆகி இன்னும் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கனால ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்த எல்லா ஸ்டோன்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் செயிரு ஸ்டோன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். செயிரு ஸ்டோன் கூட வுட்டை வந்து க்ளூ பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் மீதி இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரிஃப்ட்வுட்டில் வந்து மாஸ் ஆட் பண்ணிட்டேன். எங்கெங்கெல்லாம் த்ரெட்டு யூஸ் பண்ணி டை பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் த்ரெட் யூஸ் பண்ணி டை பண்ணிட்டேன். த்ரெட் யூஸ் பண்ண முடியாத இடத்துலலாம் வந்து சைனோ அக்ரிலேட் க்ளூ ஜெல் டைப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து மாஸை க்ளூ பண்ணி வச்சுட்டேன். ட்ரிஃப்ட்வுட் ஃபுல்லாகவே மாஸ் கவர் பண்ணியாச்சு. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் மாஸு. கிறிஸ்மஸ் மாஸ் வந்து ஸ்டில் வாட்டர் அக்வாட்டிக்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் கார்பெட்டுக்கு வந்து மாண்டி கார்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வுட்டு பக்கத்துல எல்லாம் வந்து எலியோகரிஸ் பர்வுலா யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ஸ்ரீ பத்மாலேருந்து டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸு. நெக்ஸ்ட் வந்து மிட் கிரவுண்டில் வந்து ஆல்டர்னந்த்ரா ரெனிக்கு மினி அண்ட் ஆல்டர்னந்த்ரா ரெனிக்கு ரோஸ்னாபிக் இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஸ்ரீ பத்மாலேருந்து டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸு. அதுக்கு பின்னாடியே வந்து சிங்கோனந்தஸ் பெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பாட் பிளான்ட்டு ஸ்ரீ பத்மாலேருந்து. ஸோ 2 சைடுமே இந்த பிளான்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து ரொட்டலா வாலிச்சியை யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் வந்து ஜங்கஸ் ரிப்பன்ஸ், அப்புறம் லுட்விகியா எஸ்பி மினி சூப்பர் ரெட்டு, ரொட்டலா பிளட் ரெட் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ரொட்டலா பிளட் ரெட்டு அண்ட் லுட்விகியா மினி சூப்பர் ரெட் இது ரெண்டுமே வளர்ந்தோடனே நல்ல கலர் இருக்கும், நல்ல ரெட் வரும். கூடவே வுட்டு வந்து க்ளூ பண்ண இடம்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அங்கே வந்து அனுபியஸ் நானோ பெட்டைட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் பிளான்டிங் எல்லாம் முடிஞ்சோடனே ஆர்ஓ வாட்டர் வந்து டேங்க்ல வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணோடனே CO2 டிஃப்யூசரு, லில்லி பைப்பு, அப்புறம் சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் 3 weeks ஒரு 4 அமோனோ ஷ்ரிம்ப்பு, 20 ரெட் செரி ஷ்ரிம்ப்பு, 4 நெரைட் ஸ்னைல் வந்து டேங்க்கில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா பிளான்ஸுமே இந்த 3 weeksல மெல்ட் ஆகாமல் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. லுட்விகியா அண்ட் ரொட்டாலா பிளட் ரெட் வந்து நல்ல கலர் வந்துருச்சு.
ஆஃப்டர் 5 வீக்ஸ் பிளான்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபிஷ்ஷஸ் தான் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பின்னாடி இருக்க ஸ்டெம் பிளான்ஸ் ஃபுல்லாக ட்ரிப் பண்ணிட்டு ரீப்ளான் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே வந்து நல்லா சர்ஃபேஸ் வரையும் நல்லாவே வளர்ந்துருச்சு ஹைட்டாக. இதில் வந்து ஆல்டர்னேந்தரா ரெனிகிமினி அண்ட் ஆல்டர்னேந்தரா ரெனிக்ரோஸ் நான் வைக்கிறது ரெண்டும் டிசி பிளான்ஸ் ரெண்டுமே ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ பாட்டில் வாங்கிட்டு வந்து மறுபடியும் ரீப்ளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாட்டில் இருக்கிறது எப்படி வளருது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கார்பெட் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கார்பெட் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா டென்ஸாக வளரும் கார்பெட்டு. நெக்ஸ்ட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து 6 கார்டினல் டெட்ரா, 6 க்ரீன் நியான் டெட்ரா, அப்புறம் எம்பர் டெட்ரா வந்து ஒரு 12 பீஸ் ஆட் பண்ணியிருக்கு. எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ஃபிஷ் தான். ஓகே, 2 மந்த்ஸுக்கு அப்புறம் இன்னொரு மெயின்டெனன்ஸ் செஷனுக்காக வந்திருந்தேன். ஸோ எல்லா பிளான்ஸுமே நல்லா வளர்ந்துருச்சு. மாசெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. அதே மாதிரி கார்பெட் வந்து ஃபுல்லாக டென்ஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷு அண்டு ஷ்ரிம்ப்ஸு எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. எல்லா பிளான்ஸுமே நல்ல கலர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து மாண்டி கார்ல ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடலாம் இன்றைக்கி. அதே மாதிரி சைடில் இருக்க ரெனிகிமினி இதுவும் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். கூடவே லுட்விகா சூப்பர் ரெட் மினி இருக்குது, அதுவும் வந்து ட்ரிம் பண்ணோம். மாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரிம் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து ரொட்டாலா பிளட் ரெட்டு, அப்புறம் இந்த சைடு ரொட்டாலா வாலிச்சே இருக்குது. இதெல்லாமே வந்து இன்றைக்கி ட்ரிம் பண்ணோம். மேலே வந்து ரெட் ரூட் ஃப்ளோட்டர்ஸ் இருக்குது, இதுவும் ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. இதில் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு ஒரு 4-5 பீஸ் முட்டை விடணும் இதில். மற்றபடி ஜா ஆஃபானும் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி கீழே அனுபியாஸும் நல்லா இதாக இருக்குது. ஃபிஷ்ஷஸும் நல்லாயிருக்கு. ஷ்ரிம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஷ்ரிம்பெல்லாம் ஆக்சுவலாக ப்ரீட் ஆகிட்டுருக்கு. நிறைய சின்ன சின்ன குட்டி ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ப்ரீட் பண்ணியிருக்கு. பிளான்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இன்றைக்கி வந்து பிளான்ஸை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் மெயின்டெனன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஆல்கஸ் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு டிஃப்யூசர் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு மக்கில் வந்து ப்ளீச்சு ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் டிஃப்யூசர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எல்லா பிளான்ஸையுமே வந்து ஒவ்வொன்றா ட்ரிம் பண்ணி ரீப்ளான் பண்ணிடலாம். எல்லா பிளான்ட்டுமே நல்லா சர்ஃபேஸ் வரையும் வளர்ந்துட்டதுனால அதை ட்ரிம் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஈவனாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த டைம் வந்து ஆல்டர்னேட்டர் ரெயினிக்கு மினி அண்ட் ரோஸ்னாவிக் ரெண்டும் பாட் பிளான்ஸ் வந்து மெல்ட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. பிளான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டு மறுபடியும் ரீப்ளான் பண்ணுறதுனால அது இன்னும் கொஞ்சம் வந்து புஷியாக இருக்கும், நல்லாவும் வளரவும் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ட்ரிம் பண்ணுற இடத்துல இருந்து நியூ க்ரோத் வரும், அதே மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணதை ரீப்ளான் பண்ணுறதும் நல்லா அழகாக வளரும். எல்லா பிளான்ஸையும் ட்ரிம் பண்ணி முடிச்ச பின்னாடி மாண்டிகாலோ கார்பெட் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கார்பெட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா வந்து அடியில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு அப்படியே மொத்தமாக வெளியில் வந்துடும். அதனால் கார்பெட் வந்து அப்பப்போ ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் பிளான்ட் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ரீப்ளான் பண்ணோடனே வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன். வாட்டர் வந்து 50% எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான்ட் டேங்க் பண்ணணும், இல்லைனா ஃபிஷ் டேங்க் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்டு வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த லேஅவுட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you on next video. Take care. Bye. Tata.